அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் வந்து நம்ம 8th பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள், 9th எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் அண்டு 12th எக்கனாமிக்ஸில் வந்துட்டு பணவியல் பொருளியல் இந்த பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்வி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுக்களை கவனி. பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர் கிரௌதர். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று கூறியவர் வாக்கர். இந்த கூற்றுக்களில் எந்த கூற்று சரி தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர் கிரௌதர் கிடையாது. முதல் கூற்று வந்து தவறு. அவ்வாறு சொன்னவர் வந்து மில்டன் பிரெட்மேன் அவர்கள். மில்டன் பிரெட்மேன். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று கூறியவர் வாக்கர். இரண்டாவது கூற்று வந்து மிகச்சரி. இந்த கிரௌதர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பணிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒன்றாகவும் இருக்கிறது தான் பணம். அதாவது பணம் வந்து ஒரு இடையீட்டு கருவி அப்படின்னு சொல்கிறார். மதிப்பளவில் மதிப்பை வந்து இருப்பு வைக்கிறது பணம் அப்படின்னு சொன்னவர் கிரௌதர் அவர்கள். இரண்டாவது கேள்வி. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் டேஸ் ஆகும். எந்த பணம் வந்து அண்மையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் வந்து நெகிழி பணம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் நம்ம அந்த நெகிழி அட்டைகளை பயன்படுத்தினால அதை வந்து நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன் திட்டம். பொன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொன் திட்டத்தில் வந்து பணத்தினுடைய அலகு வந்து ஒரு குறிப்பிட்ட இடையிலான பொன் அளவினால் வந்து வரையறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தால் வந்து பணத்தினுடைய அளவு வரையறுக்கப்பட்டது. அது வந்து பொன் திட்டம். அதே போல் வெள்ளி திட்டத்தில் பணத்தினுடைய அலகு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான வெள்ளி உலோகத்துக்கு மதிப்புக்கு ஈடாக இருந்தது. அதை வந்து வெள்ளி திட்டங்கிறாங்க. அடுத்து வந்து காகித பணம் திட்டம். ஒரு காகிதத்தில் வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதற்கு ஈடான ஒரு பொருளை நம்ம வாங்கி கொள்ளலாம். அதை வந்து காகித பண திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றது காகித பணத்திட்டம். அண்மையில் அறிமுகப்படுத்தினது வந்து நெகிழி பணத்திட்டம். மெய்நிகர் பணத்திட்டத்தை பற்றி அடுத்த கேள்வி வருது, நம்ம அதில் பார்த்துடலாம். மூன்றாவது கேள்வி பாருங்கள். மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் டேஸ் ஆகும். ஆன்சர் பண்ணுங்க. டிஜிட்டல் நாணயங்கள். ஆன்சர் வந்து மெய்நிகர் பணம். ஆப்ஷன் டி, டிஜிட்டல் நாணயங்கள். மெய்நிகர் பணம் அப்படின்னா என்னது? கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி. ஓகே, அடுத்து நம்ம 4வது கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவின் புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. அதாவது கடந்த பிப்ரவரியில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து இந்த குறியீட்டை வந்து தவிர்த்துட்டு தமிழ் எழுத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில விவாதங்கள்லாம் நடைபெற்றது. இந்தியாவினுடைய புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் வந்து திரு டி உதயகுமார் அவர்கள். இதை வந்து மத்திய நிதி அமைச்சகம் வந்து எப்போ ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2010 தான் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. சரிங்களா? இந்த வடிவம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா தேவநாகிரி எழுத்து. தேவநாகிரி எழுத்துலேருந்து ரா இதுவும் அப்புறம் ரோமன் வடிவத்தில் ஆர் இதை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த குறியீடு வந்து உருவாக்கப்பட்டது. 5வது கேள்வி. பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் யார்? பணத்தின் வாங்கும் சக்தி. ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை வந்து இர்விங் ஃபிஷர் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அதாவது எப்போ அப்படின்னா 1911 தான் வந்து இந்த நூலை வந்து அவர் எழுதியிருப்பார். இவர் வந்து ஒரு அமெரிக்க பொருளியல் அறிஞர். அவர் வந்து என்ன சொல்வார்னா, பரிமாற்றத்திற்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லி சில கணித சமன்பாட்டு வாயிலாக வந்து இதை வந்து விளக்கியிருப்பார்.
என்ன சொல்கிறாருன்னா எம்வி இஸ் ஈக்குவல் டு பிடி. எம் அப்படிங்கிறது என்னென்னா மொத்த காகித பண அளவு, வி அப்படிங்கிறது பணத்தினுடைய சுழற்சி வேகம், பி அப்படிங்கிறது பொது விலை மட்டம், டி அப்படிங்கிறது வணிகத்தின் அளவு. இந்த சமன்பாடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்வி இஸ் ஈக்குவல் பிடிங்கிற சமன்பாடை ரொக்க பரிமாற்ற சமன்பாடு. ரொக்க பரிமாற்ற சமன்பாட்டை வழங்கியவர் யார் அப்படின்னா இர்விங் ஃபிஷர் அவர்கள் தான். 6வது கேள்வி, மக்களின் ரொக்க விருப்பத்தினை பணவியல் அமைப்புகள் மாற்ற இயலாது. ஆகவே பணத்தின் அளவை நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம், பணத்தின் மதிப்பினை நிலைப்படுத்தலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? மக்களுடைய ரொக்க விருப்பத்தினை பணவியல் அமைப்புகள் வந்து மாற்ற இயலாது. அதனால் பணத்தினுடைய அளவை நம்ம நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம். இதுதான் பாயிண்ட். பணத்தின் அளவை நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம், பணத்தினுடைய மதிப்பையும் அதன் மூலயமாக நிலைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னவர் பொருளாதார அறிஞரான கீன்ஸ் அவர்கள். 7வது கேள்வி பார்ப்போமா? குறைந்தளவு பண்டங்களை அதிகளவு பணம் துரத்தும் நிலை என கோபர்னின் இலக்கணம் எதற்கானது? குறைந்தளவு பண்டங்களை அதிகளவு பணம் துரத்தும் நிலையை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்? 7வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ், 7வது கேள்விக்கு ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கோபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோல்பர்க், கோபர் கிடையாது கோல்பர்க், இல்லைன்னா கோபர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பண வீக்கத்துக்கு வந்து ஒரு இலக்கணம் வகுக்கிறாரு. என்ன அப்படின்னா குறைந்தளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை. அதாவது பொருட்கள் உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும், பணம் வந்து மக்களிடம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாயிரும். ப்ராடக்ட் கம்மியாக இருந்து பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ எல்லார் கையிலையும் ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா, ஒரு துணி கடைக்கு போய் ஒரு 2-3 பேர் சேர்ந்து சட்டை வாங்க போகிறோம்னா, சட்டை வந்து 2 சட்டை தான் இருக்குன்னா 2 பேர் மாற்றி மாற்றி போட்டி போடுவாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாயிரும். சரிங்களா? அப்போ அதனால் விலைவாசி வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து என்னது பணவீக்கம். பணம் மக்களிடம் அதிகமாக இருந்தால் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது விலை பொருட்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகவும் மக்கள்கிட்ட வந்து பணம் அதிகமாக கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அதை வந்து பணவாட்டம், பணம் வாடி போய் இல்லாமல் இருந்துச்சுன்னா பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது கேள்வி பார்ப்போம். ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார்? எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 8வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பாருக் ஷாயர் அப்படின்ற முகலாய மன்னர் தான் வந்து ஆங்கிலேயருக்கு பம்பாய் அச்சகத்தில் வந்து என்னது நாணயத்தை அச்சடிக்கிறதுக்கான உரிமையை தருவார். முகலாய நாணயத்தை அச்சடிக்கான உரிமையை தருவார். இந்த முகலாய நாணயத்தை பற்றி ஒரு சிறு வரலாறு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே வந்து அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து இல்துமிஷ் டாங்கா மற்றும் ஜிடாலை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதற்கப்புறம் வந்து முகலாயர்கள் வருவாங்க. முகலாயர்கள் காலத்தில் வந்து ஹுமாயூனுக்கு அப்புறம் வந்துட்டு என்னென்னா சூரி இடைவெளி ஒன்று ஏற்படும். அதில் வந்து ஷெர்ஷா சூரி அப்படின்ற ஒரு மன்னர் வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா குடிமக்களுக்கும் இராணுவத்துக்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை வந்து அமைச்சிருப்பார். அவருடைய காலகட்டங்களில் வந்து அதிகமான சீர்திருத்தங்கள் செஞ்சுருப்பாங்க. ஸோ அக்பருடைய முன்னோடி அப்படின்னு கூட அவரை சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய காலத்தில் ருபியா அப்படின்ற ஒரு நாணயத்தை வெளியிடுவார். இந்த ருபியா நாணயம் என்னென்னா 178 கிராம் எடை கொண்ட ஒரு வெள்ளி நாணயம் தான் ருபியா. அந்த நாணயம் வந்து முகலாயர் காலத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு, மராத்தியர் காலத்துலேயும் அப்புறம் ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் புழக்கத்தில் இருந்தது. அதனுடைய நினைவாக தான் நம்ம வந்து இன்றைக்கி ரூபாய் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு வரோம். 9வது கேள்வி பாருங்க. கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுவது எது? கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுவது எது? ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து
செக் இருக்குது பார்த்தீங்களா, காசோலை, காசோலையை தான் வந்து கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ கோல்வன் வந்து பணம் வைக்கிறதுக்கு ஒரு இலக்கணம் வகுத்தார் இல்லையா, குறைந்தளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலையின். அதே போல் கிரிகெரி கிரிகெரி அப்படிங்கிற ஒரு இலக்கணம் சொல்கிறாரு பணம் வைக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை அப்படின்னு பணம் வைக்கத்தை சொல்கிறாரு. கிரிகெரி என்ன சொல்கிறாரு, வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. 10வது கேள்வி, பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வானது எவ்வகை பணவீக்கத்தை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பணவீக்கத்தை வந்து வகைப்படுத்துவாங்க. என்னென்ன அப்படின்னா, தவழும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அதாவது பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வு வந்து எவ்வகை பணவீக்கத்தை தூண்டுகிறது அப்படின்னா, வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைமுக வரிகளான கலால் வரி, சுங்க வரி, விற்பனை வரி ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய உயர்வு காரணமாக விலைவாசி உயர்ந்து செல்வதை வந்து வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு பெட்ரோல் டீசலு, இதன் மீதான வரி உயர்வு தான் வந்து என்னது பணவீக்கத்தை தூண்டுகிறது. இந்த வகையான பணவீக்கத்தை வந்து வரிவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி தூண்டல் பணவீக்கத்தை என்னது வரிவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறைமுக வரிகளாக இருக்கக்கூடிய அந்த கலால் வரி, சுங்க வரி இதன் மீது ஏற்படக்கூடிய வரியினுடைய விற்பனை வரியினுடைய அளவு அதிகரித்தலை. 11வது கேள்வி பார்ப்போமா. பணவாட்டத்தின் இயல்புகளில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணவாட்டத்தின் போது அதனுடைய இயல்புகள் எது வந்து தவறானது? அதாவது மக்கள் கையில் பணம் கம்மியாக இருக்கும்போது என்னென்ன நடக்கும், அதில் தவறானது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா. மக்கள் கையில் பணம் கம்மியாக இருக்கும் பொழுது பொருட்களுடைய விலைவாசி குறையும். கரெக்டாக, பொருட்களுடைய விலைவாசி குறையும். அதே போல் வங்கிகள் வந்து மக்களுக்கு வந்து பொதுவாக கடன் தருவாங்க இல்லையா, அந்த கடனுடைய அளவு குறையும். அந்த கடனுடைய அளவு குறையும். அப்போ குறைந்த பண அளிப்பு இருக்கும், வேலை வாய்ப்பின்மை இருக்கும். எல்லார்த்தையும் வேலை வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்காது, ஏன்னா சம்பளம் தர முடியாது. அப்போ பணம் இல்லாதனால சம்பளம் தரனால வேலை வாய்ப்பின்மை இருக்கும். ஆனால் அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை வந்து துரத்துதல்ங்கிறது இருக்காது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது வந்து பணவாட்டத்தினுடைய இயல்பு கிடையாது, பண வீக்கத்தினுடைய இயல்பு தான் வந்து என்னது, பணம் அதிகமாக இருக்கும், பொருட்கள் குறைவாக இருக்கும். ஓகே, இந்த 10வது கேள்வியில் பாருங்களே, என்னது லாபத்தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் பி பாருங்க. லாபத்தூண்டல் பணவீக்கம் அப்படின்னா என்னன்னா, அதிக லாபத்தை பெறக்கூடிய நோக்கில் பண்டங்களுடைய விலையில் உயர் லாப விகிதத்தை சேர்ப்பதால் பண்டங்களுடைய விலை வந்து அதிகரிக்கிறது. இதைத்தான் வந்து என்னது லாபத்தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகமான லாபம் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக விலையில் வந்து உயரக்கூடிய லாப விகிதத்தை வந்து சேர்க்குறாங்க, அதிகமான லாபத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. அது வந்து பண்டங்களுடைய விலையில் வந்து அதிகரிக்கும். அப்போ பொருளுடைய விலை அதிகரிக்கும் இல்லையா, அதைத்தான் வந்து லாபத்தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. காகித பணவீக்கம், கரன்சி இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்குதுங்களா. காகித பணவீக்கம் அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி பயன்பாட்டிற்கு வெளியில் விடும் பொழுது, சர்க்குலேஷனுக்கு வெளியில் விடும் பொழுது ஏற்படக்கூடிய விலைவாசி உயர்வை தான் வந்து என்னது காகித பணவீக்கம்ன்றாங்க. அதாவது கரன்சி நோட்டை அதிகமானதை வந்து அளவுக்கு அதிகமாக ரிசர்வ் பேங்க் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக கொடுத்துருச்சுன்னா விலைவாசி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா, டிமாண்ட் அதிகமாயிரும். அப்போ பொருட்களுடைய விலைவாசி அதிகமாயிரும். அதைத்தான் வந்து காகித பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர கடன் பணவீக்கம் இருக்குது, வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் இருக்குது. சரிங்களா? ஓகே, 12வது கேள்வி பார்ப்போம். வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்பும் செயல்முறை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க.
12வது கேள்விக்கு ஆன்சர் வந்து மீள் பணவீக்கம். சரிங்களா, அதாவது வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமல் உற்பத்தி அளவுகள் குறையாமல், ப்ரொடக்ஷன் வந்து குறையாமல் பணவீக்கத்தை திரும்பவும் வந்து எனது திருப்பக்கூடிய செயல்முறையை வந்து மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து மீள் பணவீக்கத்துக்கான டெஃபினிஷன். 13வது கொஸ்டின் பார்ப்போமா. பொருளாதார நடவடிக்கைகள் மந்த நிலையின் ஆழத்தில் விழுந்துவிட்டால் வெளியால் உதவியின்றி மீள இயலாத நிலையை குறிப்பது டேஸ் கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பணவாட்டம் தொடர்பாக வரும். பணவாட்டம், மீள் பணவீக்கம், அதுக்கப்புறம் வந்து தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லி வரும். பொருளாதார நடவடிக்கைகள் வந்து மந்த நிலையினுடைய ஆழத்தில் போய் விழுந்துருச்சு அப்படின்னா வேற யாரோ ஒருத்தருடைய உதவி இல்லாமல், உதவியின்றி மீளவே முடியாது, மற்றவருடைய உதவியின்றி மீள முடியாத நிலையை வந்து குறிக்கக்கூடியது வந்து எது அப்படின்னா தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டி. 14வது கேள்வி பார்ப்போமா. 13லே பாருங்க, மந்தம். மந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வணிகச் சூழலுடைய 3வது கட்டமான மந்த காலம். வணிகச் சூழலுடைய 3வது கட்டம் மந்த காலம். அந்த டைமில் வந்துட்டு பொருளாதார நடவடிக்கைகள் வந்து இயல்பு நிலைக்கு கீழ், பொருளாதார நடவடிக்கை, ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் வந்து இயல்பு நிலையை விட கீழாக மிக தீவிரமாக குறைந்து வரக்கூடியதை வந்து மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுவனங்கள் வந்து நட்டமடையும், மூடப்படும், இது போன்ற விஷயங்கள்லாம் மந்த காலத்தில் வந்து ஏற்படும். சரிங்களா. மீட்சி அப்படிங்கிறது என்னென்னா மந்த நிலைக்கு பின்னால், மீட்சி அப்படிங்கிறது மந்த நிலைக்கு பின்னால் மீட்சி வந்து இடம்பெறும். மந்தத்திலிருந்து பொருளாதார நடவடிக்கைகள் வந்து மேல் நோக்கி திரும்பக்கூடிய நிகழ்வை வந்து மீட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 14th கொஸ்டின் பாருங்க. விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிப்பது பணவீக்கமா, பணவாட்டமா, பொருளாதார மந்த நிலையா, இல்லை பண மதிப்பிழப்பா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கிறது. இதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்துருப்போம். ஆப்ஷன் ஏ பணவீக்கம். ஏன்னா பணம் அதிகமாகிடுச்சுன்னா பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிடும் இல்லையா, அப்போ விலைகள்லாம் உயர்ந்துடும். விலைகள் உயர்ந்துச்சுன்னா பணம் அதிகமாக இருந்தாலே அதனுடைய மதிப்பு குறைஞ்சிரும். ஓகே, 15th கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு. 15வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. மத்திய அரசினுடைய நிதித்துறை தான் வந்து நாணயங்களை வெளியிடும். கரன்சி நோட்டை வெளியிடக்கூடியது தான் வந்து என்னது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா. இது முன்னாடி இதனுடைய தலைமையகம் முன்னாடி வந்து ரிசர்வ் பேங்க் 1935 இருக்கும். 37லேருந்து அது அதனுடைய வேலைகளை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா. 37லேருந்து 30 ஏப்ரல் 1 35லேருந்து ரிசர்வ் பேங்க் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு வரைக்கும் அதனுடைய தலைமையகம் வந்து கல்கத்தாவில் இருந்துச்சு. 1937லேருந்து அதனுடைய தலைமையகம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையகம் வந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா. தற்பொழுது அச்சடிக்கப்பட்ட ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து அச்சடிக்கிற மொத்த பணத்திலேருந்து 85% ஆஃப் கரன்சியை வந்து புழக்கத்தில் விடும். சரிங்களா. 16வது கேள்வி. உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது? அதாவது உலக நாடுகளுக்கு இடையில் வந்து ஒரு பொருளை வாங்கிறது வைக்கிறதுலாம் எந்த பணத்தினுடைய அடிப்படையில் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாமா. உலக நாடுகளுக்கான இடையிலான செலாவணி வந்து அமெரிக்க டாலரில் தான் மதிப்பிடப்படுறாங்க. இப்போ வந்து இந்தியா வந்து மற்ற நாடுகள்கிட்ட பெட்ரோல், கச்சா எண்ணெய் வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் டாலர்ஸில் தான் வாங்குவாங்க. சரிங்களா. ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்திற்கும் ஒரு பெயர் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து ரூபாய் இருக்கு இல்லையா, அதுபோல் அமெரிக்காவுக்கு வந்து டாலர், யூரோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து யூரோ, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுங்களெல்லாம் வந்து என்னது யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துக்கு வந்து பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் வந்து என், ஜப்பானில் வந்து என் சொல்லுவாங்க. அதே போல் சீனாவில் வந்து யுவான், சீனாவில் யுவான். குவைத்து அங்கெல்லாம் தினார் அப்படின்வாங்க, குவைத்தில் வந்து தினார். சவுதி அரேபியாவில் ரியால், ஆஸ்திரேலியாலையும் டாலர் தான். மலேசியாவில் வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போகிறோம்னா என்னது ரிங்கிட் அப்படின்வாங்க. பாகிஸ்தான், இலங்கை, இந்தியா இந்த 3 நாடுகள்லையும் ரூபாய். 17வது கேள்வி பாருங்க. தமிழக வேளாண் தொழில் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்றை காண்க. பெரும்பாலான விவசாயிகள் குறு விவசாயிகள் ஆவர். விவசாயம் செய்பவர்களில் 100ல் ஒருவர் மட்டுமே சிறு விவசாயி. பயிர் செய்யப்படும் மொத்த பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு 57 விழுக்காடாகும். பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது வடகிழக்கு பருவமழையாகும். இதில் வந்து எந்த கூற்று வந்து தவறு, அதாவது தமிழ்நாடு வேளாண் தொழில் தொடர்பான கூற்றுக்களில் எது தவறானதாக இருக்குது? 17வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பெரும்பாலான விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அதாவது குறைந்தளவு நிலம், 1 ஹெக்டேருக்கும் குறைவாக நிலங்கள் வைத்திருக்கணும். அதனால தான் வந்து இந்தியாவில் வந்து நிலம் துண்டாடல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வகுப்புலாம் பார்த்துருப்போம். அடுத்து, விவசாயம் செய்பவர்களில் 100ல் ஒருவர் மட்டுமே சிறு விவசாயின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. தமிழ்நாட்டில் விவசாயம் செய்கிறவங்கள 100ல் ஒருவர் மட்டும்தான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். சரிங்களா, 100ல் ஒரு ஆள் தான் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் விவசாயம் செய்கிறாரு. அவர்களில் 96%, அந்த 1% பேர்த்த 100 எடுத்தால் அதில் 96% பேர் வந்து சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க. 4% தான் வந்து பெரு விவசாயிகளாக இருக்காங்க. 2வது கூற்று பி வந்து தவறு. சி பார்த்தீங்கன்னா, பயிர் செய்யப்படக்கூடிய மொத்த பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு வந்து 57%. அதே போல் பெரும் நீர் ஆதாரமாக தமிழ்நாடு வேளாண்க்கு வந்து பெரும் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது வடகிழக்கு பருவமழை தான். இனிமேல் தான் வரப்போகுது. சரிங்களா, நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் ஒரு வடகிழக்கு பருவமழை. அப்போ தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் பி தான் 17வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். 2014-15 ஆண்டில் தமிழகத்தில் மிக கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2014-15 தமிழகத்தில் மிக கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்களுடைய அளவு. பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1,27,35,000 டன்கள் வந்து உணவு தானியங்கள் வந்து எனது மிக கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டது. எப்போ? 2014-15 அந்த ஒரு வருஷத்தில். 19வது கேள்வி பார்ப்போமா. தமிழகத்தில் உணவு தானியம் பயிரிடப்படும் பரப்பளவில் எத்தனை விழுக்காடு பாசன வசதி பெறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் உணவு தானியம் பயிரிடப்படக்கூடிய பரப்பளவில் எவ்வளவு விழுக்காடு நிலங்கள் வந்து பாசன வசதியை பெற்றிருக்கிறது? இந்த கேள்வியை நம்ம முன்னாடி ஒரு முறை பார்த்துட்டோம். கூற்றுகள் வந்துச்சு இல்லையா, அதில் பார்த்துட்டோம். எஸ், ஆப்ஷன் பி 57 விழுக்காடு நிலங்கள் வந்து எனது பாசன வசதியை பெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பாசனம் வந்து எனது கிணற்று பாசனம் தான். 20வது கேள்வி. தமிழகத்தில் எந்த மூலத்திலிருந்து பாசன வசதி பெறும் நிலத்தின் பரப்பளவு மிக குறைவானது? அதாவது கிணற்று பாசனமா, ஏரி, வாய்க்காலா, ஆழ்துணை குழா, எந்த பாசனத்தின் மூலயமாக பயன்பெறக்கூடிய நிலத்தினுடைய பரப்பளவு வந்து குறைவாக இருக்குது? ஏரிகள் மூலயமாக பாசன வசதி பெறக்கூடிய நிலங்களுடைய அளவு தான் வந்து என்னது குறைவு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. அம்பேத்கர் வந்துட்டு என்னது பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் 1934 பிரகாரம் வந்து 1934 இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா. எதை அடிப்படையாக கொண்டு?
அம்பேத்கர் அவர்கள் எழுதிய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அதன் அடிப்படையில். அதே போல் ஆங்கில அரசு வந்து 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக், சரிங்களா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஒரு அச்சகத்தை வந்து அமைத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு அச்சகத்தை அமைச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிக்க தொடங்கியது. அதற்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவாஸ் அப்படின்ற இடம், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவாஸ், அங்கே வந்து 1974 வந்து ஒரு அச்சகம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த 2 அச்சகம் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து கரன்சி அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே தவிர கர்நாடகாவில் வந்து மைசூரில் வந்து 1990 மைசூரில் வந்து 1990 வந்து, அப்புறம் மேற்கு வங்காளத்தில் சல்பானி அப்படிங்கிற இடம், மேற்கு வங்கம் சல்பானி, இந்த இடங்கள்லையும் வந்து ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க மீண்டும் 2 அச்சகங்களை வந்து ரிசர்வ் வங்கி தொடங்கியது. சரிங்களா. 1925 வெள்ளக்காரங்க ஆட்சியில் வந்து எங்கள் நாசிக், அதற்கப்புறம் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 74 பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தேவாஸ், அதற்கப்புறம் கர்நாடகாவில் 1990 பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூரு, அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சல்பானி, இந்த இடங்களில் வங்கி சம்பந்தமான ஆவணங்கள் மற்றும் கரன்சி அச்சடிக்கிறதுக்காக அச்சகங்களை வந்து இந்திய அரசு நிறுவியது. சரிங்களா. அதே போல் எவ்வளவு பணம் அச்சடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி மற்ற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போகிறது, இது போன்ற எல்லா வேலைகளுமே வந்து ரிசர்வ் வங்கி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து முடிவு செய்வாங்க. சரிங்களா. முதல்ல இந்தியாவில் வந்து 1917 தான் முதல்ல 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் வந்து தயாரித்து வெளியிடப்பட்டது. சரிங்களா. 1917 முதன்முறையாக 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சடித்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1940 வந்து மீண்டும் வந்து 1935 ரிசர்வ் பேங்க் வந்ததுக்கப்புறம் பணம் அச்சடிக்கக்கூடிய உரிமையெல்லாம் ரிசர்வ் பேங்க்கிட்ட போயிடும். அப்புறம் 1940 திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, 1 ரூபாய் நோட்டுகளை வந்து ரிசர்வ் பேங்க் வெளியிட்டுச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 1947 வரைக்கும் இங்கிலாந்து மன்னரான 6ஆம் ஜார்ஜ், 6th ஜார்ஜ், அவருடைய உருவம் பொறுத்த நாணயம் தான் வந்து புழக்கத்தில் இருந்தது. சரிங்களா. அதற்கப்புறம் தான் சுதந்திர இந்தியாவில் வந்து நோட்டுகள் வந்து வெளியிட்டது. அப்போ பார்த்தா பழைய நோட்டுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த 4 முக சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துருக்கும். அந்த சிங்கத்தை வந்து நோட்டில் பழைய 10 ரூபா 50 ரூபா தாள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சிங்கம் தான் அச்சடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி மகாத்மா காந்தி அவர்களுடைய புகைப்படம் அச்சிடப்பட்ட நோட்டுகள் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.